கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 15/9/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 3 நிமிடம். திதி இன்று காலை 7 மணி 1 நிமிடம் வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 11 மணி 55 நிமிடம் வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாமயோகம் இன்று காலை 9 மணி 34 நிமிடம் வரை சித்தி யோகம், பின்பு வியாதிவாதம். கரணம் மாலை 5 மணி 29 நிமிடம் வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 11 மணி 55 நிமிடம் வரை விசாகம், பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. சரி, இன்றைக்கு திங்கட்கிழமை. சிவபெருமான் வழிபாடு செய்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல் மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. இன்றைய தினம் ஒரு விசேஷமான ஒரு நாள். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நவமி திதி இருக்குது. அது வேற. இன்னொன்று ஸ்ரீ பாஞ்சராத்ரா ஜெயந்தி அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு நாள். இன்றைய தினம் எதை செய்தாலும் அதுக்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அது என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அதை பஞ்சராத்ரா ஜெயந்தி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சுக்கிரனும் புத பகவானும் கேது பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். துலாத்தில் அங்காரக பகவான், அதே மாதிரி கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். மிதுனத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, பஞ்சராத்ரா தினம் அப்படின்னா என்ன? இன்னைக்கு புதனுடைய பெயர்ச்சியும், புதன் பெயர்ச்சி ஆகி தான் புதன் பார்த்திங்கன்னா பகல் 11 மணி 7 நிமிடத்துக்கு, அதாவது காலை 11 மணி 7 நிமிடத்துக்கு புத பகவான் கன்னியா ராசிக்குள் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற சிறப்பு தான். சரிங்களா? சரி, இப்போ இந்த பஞ்சராத்ரா ஜெயந்தினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பஞ்சராத்ரா ஜெயந்தி அல்லது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, இது 7 ஜென்ம பாவங்களை நீக்கும். இன்றைக்கி போயிட்டு கிருஷ்ணரையோ பெருமாளையோ மகாவிஷ்ணுவையோ இன்றைக்கி வணங்கும்போது 7 ஜென்மங்கள் பாவங்கள் நீங்கும். அதே மாதிரி கல்வி படிக்க மாணவர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். இன்றைக்கி பஞ்சராத்ரா ஜெயந்தி இன்னைக்கு நம்ம கிருஷ்ணரை வணங்கும்போது, அதே மாதிரி மகாவிஷ்ணுவை வணங்கும்போது அஸ்வமேத யாக பலன் நமக்கு கிடைக்கும். மேலும் 1000 பசுக்கள் மற்றும் குதிரைகள் தானம் செய்த பலன் இன்னைக்கு கிடைக்கும். அதே போல் கிருஷ்ணரை சிறு வயதில் இருந்து வழிபாடு செய்வது சில பேர் செய்வார்கள். அவர்களுக்கெல்லாம் பாருங்கள், பல நன்மைகளை தந்திருப்பார் கிருஷ்ண பகவான். அதாவது நம்ம கிருஷ்ண ஜெயந்தி எப்படி நம்ம செய்கிறோமோ அதே போல தான் இந்த பாஞ்சராத்ரா ஜெயந்தியும். பாவங்கள் நீங்கும், கல்வி சிறக்கும், அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும், யாக பலன் கிடைக்கும், தர்மம் நிலைக்கும். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம்.
அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த விரதம் பல நன்மைகளை தரும். இன்றைய தினம் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து இந்த பாஞ்சராத்திரா ஜெயந்தியை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் 7 ஜென்மங்கள் பாவம் நீங்கி செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும், அழியும். அதே மாதிரி கல்வியில் சிறக்கின்ற ஒரு தன்மை. பிள்ளைகள் கிருஷ்ணரை வழிபட்டு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். படிப்பில் ஒரு புத்திசாலித்தனமும் ஆற்றலும் அவர்களுக்கு அதிகரிக்கும். அதனால் இன்றைய தினம் பஞ்சராத்திரா தினத்தை யாரும் கைவிடாதீர்கள். எல்லோருக்கும் நல்ல பயனை கொடுக்கும். நம்ம அஸ்வமேத யாகலாம் நம்மளாலாம் பண்ண முடியாது. அதனால் இன்றைய தினத்தை நம்ம வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன், பசுக்களும் குதிரைகளும் தானம் செய்த பலன் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இன்றைய நாளை கைவிடாதீர்கள். உங்களால் இயன்ற தான தர்மங்களையும் பண்ணுங்கள். தான தர்மம்னா என்ன? அன்னதானம், வஸ்திரதானம் பண்ணுங்க. மற்றபடி பணம் கொடுக்கறதோ இது பண்ணுறதோ அதெல்லாம் செய்யாதீங்க. சரிங்களா? சரி, நம்ம இந்த நட்சத்திர வழிபாடை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி 2 நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஒன்று மிருகசீரிடம், 2வது திருவாதிரை. இப்போ இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் தீர்வதற்கு, பல நாளாக இருந்துட்டு வர நோய் தீர்றதுக்கு போண்டா. சிரிக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க, என்னடா போண்டாலாம் சொல்கிறாங்களேன்ட்டு. இது அந்தந்த நட்சத்திரத்துக்கு உரிய உணவு. இது வேறு ஒன்றும் கிடையாது. மோர் சாதம், இதை நெய்வேத்தியம் பண்ணி இதை நீங்கள் சாப்பிடுங்க. அதாவது சொல்லுவாங்க, சில பேருக்கு கைகளெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நோய், தீராத நோய், இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். செஞ்சு பாருங்கள். அடுத்தது திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மசால் வடை, சக்கரை பொங்கல், இது 2த்தையும் செஞ்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், தானம் பண்ணி பாருங்கள். இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும், வராது. செஞ்சு பாருங்களேன். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த கோவில் வழிபாடு அதெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிட்டு வரலாம். இப்போ இந்த நோய் தீர்வது, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் நிறைய பேருக்கு நோய் தான். யாரை பாரு ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு சங்கடம். அதனால் இதை செய்யுங்க, உங்கள் நோய்களெல்லாம் தீரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். அரசு விஷயங்களில் மட்டும் பொறுமை தேவை. அதே போல் இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. வியாபாரத்தில் மறைமுகமான தடைகளெல்லாம் விலகி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். அதே போல் சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்க, நண்பர்கள், இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 செவ்வாய் இருக்கிறதுனால அலைச்சல்கள் அதிகரிக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் இன்னைக்கு தேவை. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். 3ல் சந்திரன் இருந்தாலும் அது பண வரவு தனவரவுலாம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். பரணி நட்சத்திரக்கார் தடைகளெல்லாம் விலகி நன்மை நடக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம்.
நினைத்தது நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல மனம் விட்டு பேசுங்க, பிரச்சனைகள்லாம் தீரும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு தருணம் இருக்குது. 6ஆம் இடத்தில் செவ்வாய், உங்களுக்கு பயணங்களால் அனுகூலம். அதே மாதிரி எதிர்பாராத பணவரவு, வாக்கு வன்மை, அதனால் ஒரு ஆதாயம், பொன்பொருள் சேர்க்கை, பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி இருக்கும். ஏன்னா குருச்சந்திர யோகமாச்சே, வாக்கு வன்மையாலே சில பேருக்கு பணம் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். குழப்பங்கள்லாம் இன்றைக்கி விலகும். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் ஏற்படும், மனதிலும் சரி தோற்றத்திலும் சரி. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சில விஷயங்களுக்கு அனுபவ ரீதியான முடிவுகள் உங்களுக்கு நன்மையை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. சில எதிர்பார்த்து சில உதவிகரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் மனசில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டெல்லாம் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு வண்டி ரிப்பேர் செய்யணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருப்பாங்க. அது இன்றைக்கி அந்த ரிப்பேரும் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். நண்பர்கள் வட்டார விரிவடையும். அதே மாதிரி சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். சக ஊழியர்கள் ஆதரவாக இன்றைக்கி செயல்படுவார்கள் உங்களுக்கு. மற்றபடி இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணங்கள்லாம் இன்றைக்கி அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் விரயங்கள் சுப விரயமாக இன்றைக்கி இருக்கும். ஜெயம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூரிலிருந்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தில் வெற்றி, எதை எடுத்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி ஜெயம் நிறைந்த நாள். அதே மாதிரி தெளிவு இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி அடுத்த இனத்த மக்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இன்றைக்கி ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல லாபங்கள்.
இன்றைக்கி எல்லாவற்றிலும் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு இன்றைக்கி ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும். நினைத்தது நிறைவேறும். அதே மாதிரி உறவினர்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும். நல்ல ஒரு சூழல் அமையும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு நுட்பங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதே மாதிரி கௌரவ பொறுப்புகளின் மூலம் மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள். தொழிலில் ஒரு மேன்மை, தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் மனதில் எழும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் புரிந்து நடந்து கொள்ள ஒரு தருணமும், அதே மாதிரி சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வேலையே இல்லாதவர்கள், வேலை இருந்தாலும் வருமானம் இல்லாதவர்கள், சரியான ஒரு சம்பளம் கிடைக்காதவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம். நல்ல வேலை மாற்றம் கொடுக்கும். அதே மாதிரி வெளியூரில் வேலை கிடைக்குதுன்னா போயிடுங்க, வேணான்னு சொல்லாதீங்க. கொஞ்ச நாளைக்கு அங்கே செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவாக மாற்றம் கிடைச்சி நீங்கள் வந்துடுவீங்க. அதனால் வேணான்னு சொல்லாதீங்க. மனதளவில் ஒரு தெளிவும் ஒரு புத்துணர்ச்சியும் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு இன்றைக்கி மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சக ஊழியர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செலவுகளும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு தாழ்வு மனப்பான்மை மனதில் எழும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து செல்லுங்கள். உங்கள் உத்தியோகத்திலையும் நிதானத்தை காட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் உதவிகரம் யாரிடமாவது கேட்டிருந்தால் அது கிடைக்கிறதுல ஒரு தடை தாமதம் ஏற்படும். வீண் விரயங்கள் இன்னைக்கு ஆகும். அதே மாதிரி சிலருடைய உதவிகளில் நெருக்கடியில் தான் முடியும். இப்போ சில பேர்கிட்ட உதவி கேட்டிருக்கீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுல ஒரு நெருக்கடி ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். குடுக்கல் வாங்கலில் நிதானமாக இருங்க. உங்கள் பேச்சில் நிதானமாக காட்டுங்க. ஏன்னா குரு 8ஆம் வீட்டில் இருக்குது, இருந்தாலும் சந்திரனும் அங்கே போய் இருக்குது. குருச்சந்திர யோகம்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சில விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம் அதுவும் அனுஷ நட்சத்திரக்காரர் ரொம்ப கவனமாக இருப்பது சிறப்பு. இன்றைக்கி தடைகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி விநாயகப் பெருமானையும்
சிவபெருமானையும் இன்றைக்கி வணங்குங்க. அதே போல் இன்றைக்கி பாஞ்சராத்திர ஜெயந்தி அதையும் இன்றைக்கி செய்யுங்க. சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இன்றைக்கி செயல்பாடு. அதுவும் அனுஷ நட்சத்திரம் தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வேலையில் பலு அதிகமாக இருக்கும். அதை பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். இன்றைக்கி எதை எடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி நண்பர்களிடத்தில் எதிர்பாராத உதவிகரம்லாம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நன்மை ஏற்படும். பங்குதாரர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். பிள்ளைகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு இன்றைக்கி ஏற்படும். அதிகாரிகளால் மாறுபட்ட அனுபவம் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சுபம் நிறைந்த ஒரு நாளாகவும் சிக்கல்கள்லாம் ஓரளவுக்கு விலகி சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி அன்போடு எதுவும் பேசுங்க. கனிவு தேவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். அதுவும் பாருங்கள், குருச்சந்திர யோகம், குரு 2ஆம் இடத்தை ராகுவை பார்க்குது. குருச்சண்டால யோகம், மனைவியால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தாய் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு நெருக்கமானவர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இன்னைக்கு. அதே மாதிரி உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அனுபவம் நிறைந்த நாளாகவும் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க. மிக சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகரம்லாம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு வாய்ப்பு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதன் மீது சிந்தனைகள் இன்னைக்கு பிரச்சனை ஓரளவுக்கு தீரக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் அதை பற்றி ஒரு சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் மனதில். இது எப்படி செய்யறது, எப்படி தீரும் அப்படின்னு விரைவில் தீரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வேலை ஆட்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு தருணம். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் குருச்சண்டால யோகம், மனைவியால் யோகம் தருகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. வேலை செய்யும் இடத்தில் சில நுட்பங்களை அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம், நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திலேயே குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி விலகும். நிறைய பேருக்கு கும்பராசி 2ல் சனி இருக்கிறதுனால
தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும், சும்மா இருந்தால் கூட தேடி வரும். அதெல்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது நிறைவேற்றுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. சதயம் நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புரிதல் எழுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி நவீன கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு கையாளுங்கள். 10ஆம் இடத்தை குரு பார்க்குது, தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குது, தொழில் மேன்மையை தருகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி சந்திரனும் அந்த 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழிலில் மேன்மை இன்றைக்கி இருக்கும். நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. விரயங்கள் தவிர்க்கப்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துலையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது பெண்களால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனையை பொறுமையை அதில் கையாண்டால் அந்த பூர்வீக பிரச்சனையில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைலாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. சாதகமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகும். இன்றைய நாள் இனிமை நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு ஒரு எந்த விஷயத்தை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆனால் அவர்களிடம் பேசும்போதோ இல்லை பண விஷயத்திலையோ கவனமாக இருப்பது நன்மையை தரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள்னால் இப்போது கலைத்துறை, அதேமாதிரி இசைத்துறை, சொந்த தொழில் பண்ணுறவங்க, புதுசாக ஏதாவது ஒரு பொருளை தயார் பண்ணி வெளியில் கொடுக்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.